பறவைங்கள மாதிரி பறந்து போறதுக்கு ரெக்கைகளும் கிடையாது. என்னதான் மரங்கள்ல வேகமா நகர முடிஞ்சாலும் சாலைகள்ல இறங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மெதுவா தான் நடந்து செல்ல முடியும். இதுங்களோட வாழ்விடமான புதற்காடுகள் மற்றும் மலைகளுக்கு இடையில போடப்பட்டுள்ள சாலைகளையோ இல்ல வாகனங்களையோ பற்றி இதுங்களுக்கு தெரியாது. இதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இரவு நேரத்துல உணவு தேடணும், அப்புறம் இதோட இணைய தேடணும், அதுக்காக இடம் விட்டு இடம் மாறி போகணும், இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டோமேன்றதுக்காக எப்படியாவது உயிர் வாழணும்ன்றது மட்டும்தான். ஆனா அப்படி உணவு தேடுறதுக்காகவோ அல்லது இதோட இணைய தேடுறதுக்காகவோ ஒரு இடம் விட்டு இடம் மாறுறதுக்காக இந்த மாதிரி சாலையை கடக்க முயற்சி செய்யும் பொழுது வாகனத்துல அடிபட்டு உயிரிழந்து போச்சு. வளர்ச்சிக்காகவும் வேகத்துக்காகவும் முட்புதர் காடுகள் மற்றும் வனப்பகுதிகளுக்கு இடையில போடப்பட்டுள்ள சாலைகள்ல அடிபட்டு இன்னும் எத்தனை உயிர்கள் போக போகுதோன்னு தெரியல. உலகம் முழுக்க ஒவ்வொரு நொடியும் எக்கச்சக்கமான உயிரினங்கள் தினந்தோறும் சாலை விபத்துல அடிபட்டு உயிரிழந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்ல, அதை கண்டுக்கிறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மலைப்பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளுக்கு இடையில செல்லக்கூடிய சாலைகள்ல போகும்போது கவனமாகவும் மெதுவாகவும் போங்க. ஏதாவது உயிரினம் சாலையை கடக்கிறத பார்த்தீங்கன்னா சாலையை கடந்து முடிக்கிற வரைக்கும் வாகனத்தை கொஞ்சம் நிறுத்தி செல்லுங்க. இந்த உயிரினங்கள் அனைத்தும் நம்ம உலகத்துல உயிர் வாழ்ந்தால்தான் மனிதர்களாகிய நம்மாலையும் இங்க உயிர் வாழ முடியும்.